பிரீத்தி, மளிகை கடைக்கு போகணும்னு சொன்னியே, போலாமா? போலாமா. சரி, என்னென்ன தேவைன்றது லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அது விட்டுச்சு இது விட்டுச்சுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இதோ எழுதி வச்சிட்டேமா. சரி, அப்ப போலாமா? போலாம். அம்மா, இது கீரை வச்சு ஒரு பக்கோடா பண்ணுவல, அது ரொம்ப பிடிக்குமா, செஞ்சு தரியா? எனக்கு காலையிலே தெரியும் நீ கீரை வாங்கின்னு வரும்போது நீ கீரை பக்கோடா தான் கேட்பேன்னு. அதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைக்கு போயிட்டு வந்த உடனே செஞ்சு தரேன். கிறிஸ்பியான சிறுகீரை பக்கோடா எப்படி செய்யலான்றது பாப்போமா? இதே மெத்தட்ல நீங்க எந்த கீரை வேணாலும் சேர்த்து பக்கோடா செஞ்சுக்கலாம். கிளீன் பண்ணி கட் பண்ண சிறுகீரை 3/4 கப், வெங்காயம் 2, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, 6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/4 கப், மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகம், சோம்பு, உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சூடாக காய்ச்சிய எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் ஊத்தினதுனால முதல்ல ஸ்பூன்ல கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம். மாவை பக்கோடா போடுற கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பக்கோடாகளை போட ஆரம்பிச்சிடலாம். இப்ப மாவை எடுத்துட்டு எண்ணெயில இது போல கிள்ளி கிள்ளி விடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். அப்பதான் பக்கோடா நல்லா வெந்து கிறிஸ்பியா வரும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா போண்டா போல ஆயிடும். பக்கோடாக்கள் வெந்து வரும்போது கொஞ்சோண்டு முந்திரியும் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையும் பொரிக்க விட்டு பக்கோடாக்களை எடுத்துடலாம். பக்கோடாக்கள் வெந்து வரும்போது எண்ணெய் சொரசொரப்பு அடங்கி இருக்கும். அவ்வளவுதான், கிரன்ச்சியான கீரை பக்கோடா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.